என்னங்க சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லோரும் ஏசி வாங்கலான்ற ஐடியா இருக்கிறவங்க. ஸோ நம்ம ரூமுக்கு என்ன கெப்பாசிட்டி ஏசி கரெக்டாக இருக்கும். ஸோ எங்கே இன்வெர்ட்ரு போடலாமா, நான் இன்வெர்ட்ரு போடலாமா, இதெல்லாம் இருக்கும். நான் இன்வெர்ட்ரு போடலாமா, நான் இன்வெர்ட்ரு போடலாமாங்கிறத ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன டன் போடலாம் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூம் இருக்குது. ஸோ ஒரு 10க்கு 10, ஒரு 10க்கு 12, ஒரு 10க்கு 14. ஸோ இது வரைக்கும் இருக்கிற எல்லா பெட்ரூம்ஸ்க்கும் நீங்கள் ஒரு 1 டன் ஏசி ப்ரிஃபரபிள். இதே வந்து ஒரு 10க்கு 16, ஸோ ஒரு 10க்கு 18 இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஏசிக்கும் ஒரு 1.5. ஆல்மோஸ்ட் 10க்கு 20 இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூம், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வாட்டர் டேங்க் இருக்குது, அல்லது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அந்த பெட்ரூமில் ஒரு ஏசி இருக்குது அப்படின்னா கீழே நீங்கள் 1.5 டன் என்ஆஃப். இல்லை மேலே மொட்டை மாடி தாங்க, ஓப்பன் டு ஸ்கை அப்படின்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு வந்து ஒரு 2 டன் போகிறது, ஒரு 1.8 போகிறது அட்வைசபிள். என்னென்னா இன்றைக்கி உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் காலப்போக்கில் ஒரு 5-6 வருஷம் ஆகும்போது மிஷின் டீரேட் ஆகும்போது அதுக்கு சப்போர்ட் ஆகாது. உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா தான் நீங்கள் இன்வெர்ட்டர் போட்டிருந்தாலுமே அண்டர் டன்னேஜ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது ஃபுல் லோடில் ஓட தான் ஆரம்பிக்கும். கூலிங் நல்லாயிருக்கும், பட் கரண்ட் பில் உங்களுக்கு கண்ணாப்பின்னான்னு வரும். ஸோ இதே நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, ஒரு 10க்கு 15, 10க்கு 14 இருக்கிற வரைக்கும் ஒரு 1.5 டன்னே போயிடலாம். ஸோ நீங்கள் அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். ஒரு 10க்கு 12 இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே போகிறது எல்லாமே 1.5. 10க்கு 16 கூட ஓகே, அது 1.5 போட்டுக்கலாம். 16/16, 10/16, 10/20, ஒரு 180 to 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்றப்ப தாராளமாக 1.8 போட்டுருங்க. அபவுட் 200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னா எக்ஸாக்ட் 2 டன் போடுங்க, சரிங்களா? ஏன்னா 1.8 2 டன்னுங்கிறத எக்ஸாக்டாக கேட்டு வாங்கணும். ஸோ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது 2 டன் ஏசி தான், 2 டன் ஏசி தான் அப்படின்ட்டு கொடுப்பாங்க. பட் எக்ஸாக்டாக 1.5 1.8 நெக்ஸ்ட்டு தான் 2 டன். ஸோ 2 டன்னுங்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ ஏன்னா அதை யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக கேட்கும்போது தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து 100 to 120 ஸ்கொயர் ஃபீட்டு, 100 to 150 ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தால் 1 டன் போட்டுக்குங்க. இதே வந்து அதுவே ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது அல்லது எக்ஸ்போஸ்ட் ஏரியாவாக இருக்குது அப்படின்னா 150 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1.5 போகிறது அட்வைசபிள். இதே 180 to 200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னா 1.8 போட்டுக்குங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி. இதே அபவுட் 200 இருக்குது அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தால் 1.8 போட்டுக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோராக இருந்தால் எக்ஸாக்ட் 2 டன் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. தேங்க்யூ.